find by integration of the solid generated by revolving above the x-axis the region enclosed by the curve y equal to 2a square, y equal to 0 and x is equal to 1. Y equal to 2a square என்ற வளைவரை y equal to 0 மற்றும் x is equal to 1 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை x அச்சை பொறுத்து சுற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கனஅளவை கண்டுபிடின்றாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து எழுதணும். given curve is கொடுக்கப்பட்ட வளைவரை y equal to 2a square, y equal to 0, x is equal to 1 கொடுக்கப்பட்ட வளைவரை. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது y equal to 0 அப்படின்னா x ஆக்சிஸ்னு அர்த்தம். y equal to 0 கொடுத்தாலே x ஆக்சிஸ் x அச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் x is equal to 0 கொடுத்தாங்கன்னா y ஆக்சிஸ் y அச்சுன்னு அர்த்தம். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணணும். பொதுவாக y equal to s ஸ்கொயர்னா 11th படிச்சிருப்போம். இது எப்படி இருக்கும்? இதான் பேஸ் கர்வ். இந்த சம்முக்கு இப்படி இருக்கும். இதான் y equal to s ஸ்கொயர். இதே 2a ஸ்கொயர், 3a ஸ்கொயர், 4a ஸ்கொயர் மல்டிப்ளாக நம்பர் எதனா வந்ததுன்னா டைலேஷன் ஆகும், சுருங்கும் இது மாதிரி வரும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அவசியம் என்னென்னா y equal to s ஸ்கொயர் கர்வ் ரெட்டில் போட்டிருக்க மாதிரி இது மாதிரி இருக்கும். 2a ஸ்கொயர், 3a ஸ்கொயர், 4a ஸ்கொயர் இது மாதிரி வரும்போது மல்டிப்ளாக இருக்கும்போது நம்பர் 3 அந்த நம்ம என்ன வரும்? சுருங்கும், டைலேஷன் ஆகும்ன்றதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன், தெரிஞ்சுக்க தான் சொல்கிறேன். இந்த சம்முக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எப்படி டயக்ராம் போடுறேன்றதுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், y equal to 2a square டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். இதான் y equal to 2a square. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், x அச்சை பொறுத்து சுற்றுவதால் revolving above the x-axis the solid generated by revolving above the x-axis x அச்சை பொறுத்து சுற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கனஅளவு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கேயும் அது மாதிரி நம்ம வரும். இங்கே ஆரிஜின் 0,0 கொஷினில் பாருங்கள் y 0னா டெஃபினட்டாக x 0 தான் கிடைக்கும்ன்றத நம்ம இங்கே y 0னை பற்றி x 0 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் x is equal to 1, 0க்கு அப்புறம் என்ன வரும்? 1 கிடைக்கும். இது இந்த இடம் x is equal to 1. ஸோ அப்போ இந்த ஷேர் பண்ணுறோம் பாருங்கள், இது சொல்கிறோம், ரிவால்விங் அப்போது x ஆக்சிஸ் இது சாலிட் ஆகிடும், இது மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ 0 to 1 தான் லிமிட்டு. ஃபார்முலா பொறுத்தவரையிலும் எப்படி வால்யூம் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவு ஈக்குவல் டு πa இன்டெக்ரல் a to b. இங்கே பாருங்கள் y equal to 0னா x ஆக்சிஸ்னா y ஸ்கொயர் dx. இதே கொஷின் ஏதோ ஒரு கர்வ் கொடுத்துட்டு y ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த இடம் மட்டும் y ஆக்சிஸ் இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? s ஸ்கொயர் dy வரும். ஓகே, நம்மளை பொறுத்தவரையிலையும் நம்ம கொஷினில் y equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x ஆக்சிஸ் x ஹன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஈஸி. அதுக்கான x ஆக்சிஸ்னால் v equal to π இன்டெக்ரல் a to b y ஸ்கொயர் dx. பை vனா வால்யூம் கன அளவு, a to b அப்போ 0 to 1 x is equal to 0, x is equal to 1, 0 to 1 y ஸ்கொயர் y தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. y equal to 2a ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4x பவர் 4 dx. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் v equal to 4 π integral 0 to 1 x power 4 dx. v equal to 4 π integral x power 4 dx na x power 5 divided by 5. பவரில் ஒன்று ஆட் பண்ணதை கீழே போடணும். அப்பர் லிமிட் பாருங்க, லோயர் லிமிட் பாருங்க. அப்பர் லிமிட் என்னதுங்க?
அப்பர் லிமிட் நம்மளுக்கு 1. அப்போ 1 அப்ளை பண்ணோம்னா 1/5. எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் 1/5 வந்து 1 1/5. 0 அப்ளை பண்ணோம்னா எக்ஸுக்கு 0/5 0 கிடைக்கும். ஸோ வால்யூம் என்ன கிடைக்குது அப்படின்னா 4π divided by 5 cubic unit. கன அலகு cubic unit கன அலகு அப்படின்னு முடிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க. டயக்ராம் போட தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எழுத தெரியணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா மாறுது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஒய் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் ஸ்கொயர் வேல்யூ போடுறோம். இன்டகிரேட் பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஆன்சர் ஈஸியாக கிடைக்குது. தேங்க்யூ.